அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக, முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி ரொம்ப பிரயோஜனமானதாகவும் இருக்குது. இப்போ இஃப்தாருடைய நேரத்தில் என்ன செய்கிறோம், துவாவை நம்ம எப்போவும் பொதுவாக ஓதுறது தான். அந்த துவாவை என்ன செய்கிறோம், நம்ம பள்ளியிலேருந்து நம்ம சேனலில் லைவாக போடுறதுனால அதில் நிறைய மக்கள், வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களும் அதில் என்ன செய்கிறாங்க, பிரயோஜனப்படுறாங்க. ஆண்கள் பள்ளிக்கு வந்துடுறாங்க, பெண்கள் என்ன செய்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் அவங்க துவா செய்து கொண்டாலும் இது ஜமாத்தாக நடக்கக்கூடிய துவால் என்ன செய்கிறாங்க, அவங்க கலந்துக்கிறாங்க. பிரயோஜனமான விஷயந்தான், புரியுதா? இன்றைக்கி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதில் கலந்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முக்கியமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில் ரொம்ப ஆக முக்கியமானது என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கல்புல் மூமினி அர்ஷுல்லா. மூமினுடைய கல்பு, இதயம், அவனுடைய உள்ளம் அல்லாஹ் வாழுகின்ற அர்ஷாக இருக்கிறது. அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹுடைய சிம்மாசனம் என்பதாக நபி அவங்க சொல்கிறாங்க. புரிஞ்சா? அந்த கல்பை காயப்படுத்துறது, அந்த கல்பை வேதனைப்படுத்துறது காபத்துல்லாஹ்வை இடிக்கிறதுக்கு சமானமான செயல் என்பதாக சொல்கிறாங்க. ஒரு மூமினுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்துறது, காபத்துல்லாஹ் ஒருத்த கடப்பாறையை கொண்டு போய் இடித்து அதை இடிக்கிறதுக்கு முற்பட்டா அது எவ்வளோ பெரிய பாவமான காரியமோ அதுபோல ஒரு மூமினுடைய கல்பை காயப்படுத்துறது, கல்பை கஷ்டப்படுத்துறது என்ன இருக்கு, அதுபோல ஒரு பெரிய பாவமான செயல் என்பதாகவும் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன். ஒரு முஸ்லிமை திட்டுறது பாவம், ஒரு முஸ்லிமை திட்டுறது பாவம் என்பதாக நபி அவங்க சொல்றாங்க. அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, பொதுவாகவே என்ன செய்யக்கூடாது, மூமினான முஸ்லிமானுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனா இந்த ரமதானுடைய மாதத்துல முழுமையாக அதை விட்டு தவிர்ந்திருக்கணும். என்ன செய்யணும், முழுமையாக அதை விட்டு தவிர்த்துக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸுக்கு ஒரு அம்மா திராட்சை கொத்து எடுத்துட்டு வர்றாங்க. மாதுளம்பழம்னு வருது ஹதீஸ்ல, ரெண்டு விதமாக ஒரு ரிவாயத்து. என்ன, திராட்சை பழத்தை என்ன செய்றாங்க, கொண்டு வந்து நபி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. யார சொல்லலாம், நான் உங்களுக்கு இதை ஹதியாவா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி செய்றாங்க, சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன செய்றாங்க, முழுசா எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்றாங்க. முழுசா எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, அவங்களே சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா அங்கேயே நின்று நபி அவங்க முழுசா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, திரும்பிட்டாங்க. சஹாபாக்கள், பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஒரு கோப்பையில பால் வந்தா கூட எங்களுக்கு கொடுத்துட்டு தானே குடிப்பீங்க, கொஞ்சோன்னு பேரிச்சம்பழம் வந்தா கூட எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பகிர்ந்து கொடுத்துட்டு தானே சாப்பிடுவீங்க. கோப்பையில பால் வந்தா கூட நபி அவங்க என்ன செய்வாங்க, 70 பேர் ஒரு கோப்பை பாலை குடிச்சாங்கன்னு வருது ஹதீஸ்ல. புரிஞ்சா? இப்போ இந்த திராட்சை கொத்து வந்துச்ச, நீங்களே சாப்பிட்டீங்களா யார சொல்லலாம், எங்களுக்கு ஒண்ணு கூட கொடுக்கலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேட்கறதுனால நமக்கு அந்த ஹதீஸனுடைய விளக்கம் வருது பாருங்க. சஹாபாக்கள் யார சொல்லலாம், இப்படி நீங்க செஞ்சிட்டீங்களா, இதுல என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா அதுல காரணம் என்னன்னு நமக்கு தெரியறதுக்காக வேண்டி அவங்க கேட்டாங்க. இல்லைன்னா அது தெரியாம போயிடும் இல்லையா? அப்ப என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்த அந்த திராட்சை பழம் ரொம்ப புளிப்பானதா இருந்துச்சு. நான் அதை சாப்பிட்டேன், பார்த்தா புளிப்பா இருந்துச்சு. அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். புளிப்பா உள்ள பழத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, என்ன இப்படி நபிக்கு போய் இப்படி புளிப்பான பழத்தை கொண்டு வந்திருக்கீங்களேன்னு அவங்கள என்ன செய்வீங்க, ஏச ஆரம்பிச்சிடுவீங்க, திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க, இல்ல அவங்களுக்கு கடுசா ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிடுவீங்க. அதனால அந்த அம்மா என் மேல இருக்கக்கூடிய முஹப்பத்துல கொண்டு வந்தாங்க, அததான் பார்க்கணும், அததான் பார்க்கணும். நீங்க உங்ககிட்ட கொடுத்தா ஒருவேளை நீங்க என்ன செஞ்சிடலாம், என் மேல இருக்கிற முஹப்பத்து தான் உங்களுக்கும், நீங்க என்ன நபிக்கு போய் இப்படி கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், நீங்க அவங்கள கடுசா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்காம நான் அது முழுசா சாப்பிட்டேன். அந்த அம்மா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, திருப்தியோட, மனசு திருப்தியோட போயிட்டாங்க. அந்த திருப்தி தான் எனக்கு தேவை.
அவங்க மனசு கஷ்டப்படாம போனாங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இப்போ ஒருத்தருடைய உள்ளம் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ நாசூக்கா பயன்படுத்துறாங்க பாருங்க. வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் எவ்வளவு என்ன செய்யறாங்க, நாசூக்கா பயன்படுத்துறாங்க. யாருடைய உள்ளமும் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. யாருடைய உள்ளமும் கவலைப்படக்கூடாது. அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. அதுக்கு நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுத்திருக்கிறான். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் என்ன செய்யறான், மதிப்பு கொடுக்கிறான். பேசுகின்ற வார்த்தை, சொல்லுவாங்களே தமிழ்ல, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படி நின்றுடும், என்ன செஞ்சிடும், ஏடாம பேசிருப்பீங்க, பின்னாடி நீங்க சிரிச்சுக்கிட்டா கூட பேசிக்கிட்டா கூட இவர் இந்த மாதிரி ஒரு நாள் என்னைய சொன்னாரு அப்படின்னு அது என்ன செய்யும், அவர் கல்புல பதிஞ்சே இருக்கும். அதனால என்ன செய்யக்கூடாது, வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். வார்த்தைகளை ரொம்ப கவனமா படும், யாருக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, கல்பாலையும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வைதிஹி. என்ன சொன்னாங்க, முஸ்லீம்ங்கிறவன் அவன் யாரு தெரியுமா, அவருடைய தீங்குல இருந்து, கையில இருந்தோ இல்ல நாவில இருந்தோ மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பா இருப்பாங்களே அவன் தான் முஸ்லீம். அவனுடைய தீங்குல இருந்து அவங்க என்ன செய்ய, அவனுடைய தீங்குல இருந்து இவங்க சலாமத்தா இருப்பாங்க. எதுவும் செய்ய மாட்டார், நாவாலையும் சரி கையாலையும் சரி அமைதியா இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் முஸ்லீம்ங்கிறாங்க. முஸ்லீமுக்கு இலக்கணம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. முஸ்லீம்னா யாரு தெரிஞ்சுக்க. முஸ்லீம்னா நம்ம சொல்றோம், முஸ்லீம் தொப்பி போட்டுக்கிட்டா முஸ்லீம், ஜிபா போட்டுக்கிட்டா முஸ்லீம், தாடி வச்சுக்கிட்டா முஸ்லீம் அப்படின்னு நம்ம முஸ்லீம்னு சொன்னா ஒரு தோற்றத்தை நாம என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஃபிகரை கொண்டு வர்றோம் இல்லையா, அது கிடையாது முஸ்லீம்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, முஸ்லீம்னு சொன்னா அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யார் மற்ற முஸ்லீம்கள் யாருடைய கையினாலோ இல்ல நாவினாலோ இருந்து தீங்கு இல்லாம சலாமத்தா இருக்கிறாங்களோ அவர்தான் முஸ்லீம், அவர்தான் முஸ்லீம் என்பதாக என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கும் நாம எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது. உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாது. நாம அவருக்கு எந்த விதமான உதவியும் செய்யலனாலும் அவரை தொல்லை கொடுக்காம இருந்தா போதும், அவனோட தொல்லை கொடுக்காம இருந்தா போதும். ஆகையினால இதுல ரொம்ப என்ன செய்யணும், ரொம்ப உஷாரா இருக்கணும். அடுத்தவங்களுடைய உள்ளம், யாருடைய உள்ளத்தை நாம கஷ்டப்படுத்துறோம் அப்படின்றதுல பெரிய விஷயம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு ஏற்றமான ஒரு சூஃபி இறைநேசருடைய உள்ளத்தை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம். யார் இறைநேசருன்னு தெரியுமா, யார் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவங்க நமக்கு தெரியுமா? நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஓரமா வந்து உக்காந்துட்டு அவர் பாட்டுக்கு தொழுதுட்டு போறாருன்னு சொல்லி. அவர் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவராக இருக்கலாம், அவர் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவராக இருக்கலாம். முதல் சஃப்ல நாம உட்காந்து தொழுதுட்டு போயிட்டு இருக்கோம், நம்மளுடைய கதி என்ன நமக்கு தெரியாது, நம்முடைய கதி என்ன நமக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு வருவார், பாக்குறதுக்கு என்ன சார் பங்கரையா இருக்க முடியும், செய்ய மாட்டாரு, ட்ரெஸ்ஸும் ஒழுங்கா இருக்காது, ஒரு ஓரமா வருவார், வந்து உட்காந்து துவா செஞ்சு. அவர் பாக்குறதுக்கு என்ன இருக்கிறதுக்கு, நம்முடைய பார்வையில சின்னதா தெரியுது, நம்முடைய பார்வையில சின்னதா தெரியுது. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் என்ன இருக்கலாம், மிகப்பெரிய உயர்ந்த மகாமுல இருக்கலாம். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஹதீஸே குதுஸ்லே சொல்றான், மன் ஆதலி வலியன் ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப். என்னுடைய வலியை, அதாவது என்னுடைய நேசரை யாராவது புண்படுத்தினால் அவரோடு நான் போர் செய்ய தயாராகி விடுவேன், அவரோடு நான் போர் செய்ய தயாராகி விடுவேன் என்பதாக சொல்றோம். புரிஞ்சா? அதனால யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க யார் வலியா அல்லாஹ்வுடைய இறைநேசர் நமக்கு தெரியாது. புரிஞ்சா? நாம பாட்டுக்கு அமைதியா நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம செய்யலாம், போயிட்டே இருக்கலாம். நம்மளால மற்றவர்களுக்கு பிரயோஜனம் தான் இருக்கும். நம்மளால நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால பிரயோஜனம் கொடுப்போம். நம்முடைய கையினால, காசுனால, பணத்தினால பிரயோஜனம் கொடுக்க முடியாட்டாலும் ஒரு புன்னகையும் சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பொன்முறுவல் பூத்தீங்க, சிரிச்சு பேசுனீங்க ஒருத்தர்கிட்ட, தபஸ்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்முறுவல் பூத்தவர்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு என்ன செய்யணும், எப்பவுமே சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. அந்த சிரிச்ச முகமே மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதா இருக்கு. மனுஷனை பார்த்தாலே போதியா, நமக்கு மனுஷனை பார்த்தாலே போதியா, அந்த மாதிரி இருக்கு அவன் முகம். சிரிச்சு பேசுறதுல சில பேர் அப்படியே உருன்னே இருப்பான், அவங்ககிட்ட என்னமோ அவன் சொத்தை புடுங்கிட்டு போன மாதிரியே சில பேர் இருக்கும். சலாம் சொன்னா கூட அப்படின்னு மண்டையாட்டி, என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன இப்படி மண்டையாட்டி என்ன அப்படின்னா இப்படி சில பேர், இப்படி சில பேர். வலைக்கும் சலாம் மௌனம் இருக்கு, மௌன வரதான் இருக்கிறியா? வலைக்கும் சலாம் சொன்னா என்ன, உனக்கு வாயை திறந்து முத்து கொட்டிடுமா, உனக்கு முத்து கொட்டிடுமா? வாயை திறந்து சொல்ல, சலாத்துல முந்தி சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, சலாத்துல முந்தி சொல்லு. அபூபக்கர் சித்திக் நாயகத்தை சலாத்துல முந்தவே முடியலன்னு சொன்னாங்க உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா.
திரும்பினா கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க உமரேன்னு தான் கூப்பிடுவாங்களா? முன்னாடி போனவங்களை கூப்பிட்டா திரும்பிக்கிட்டே என்ன செய்வாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் உமரே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சலாத்துல என்ன செய்ய முடியலையே, உங்களை முந்த முடியலையே அப்படின்னு என்ன செய்வாங்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, சலாத்தை என்ன செய்யணும் சொன்னா அப்படின்னு என்ன செய்யணும், ஓகே அக்செப்டட் யுவர் சலாம், உங்களுடைய சலாத்தை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவரு மண்டையை ஆட்டிக்கிட்டே போறாரு. அப்படி இருக்கக்கூடாது. சலாம் சொன்னா பதில் சொல்லணும். முந்தி நாம சொல்றதுக்கு என்ன செய்யணும்? நாம தயாராக இருக்கணும். சலாம் நாம முந்தி சொல்றதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெருமை குறைஞ்சு போயிடும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெருமை குறைஞ்சு போயிடுமா? முந்தி சலாம் சொல்ல கத்துக்கணும். புரியுதா? அதனால மற்றவருடைய உள்ளத்தை என்ன செய்யக்கூடாது? எந்த காரணத்தை கொண்டும் காயப்படுத்தி விடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் காயப்படுத்தி விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சு பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சு பேசுவோம். என்ன நல்லா இருக்கிறீங்களா, இப்படி இருக்கிறீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கக்கூடிய நபர்களை பார்த்து பேசுறீங்க. நம்மளை எதிர்பார்த்த மாதிரி பேசுறாரு, நம்மள இவ்வளவு காலம் எதிர்பார்த்த மாதிரியே பேசுறாரு அப்படின்னா ஒரு உள்ளத்துல என்ன செய்ய? அடுத்த வாட்டி பார்க்கும்போது அவர் முந்திக்கிட்டு பேசுவார். அடுத்த வாட்டி பேசும்போது அவர் முந்திக்கிட்டு பேசுவார். நம்ம நினைப்பு என்ன? அவர் பேசுனா நம்ம பேசுவோம், அவர் பேசுனா நாம பேசுவோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அவரும் அதே மாதிரி நினைச்சு என்னைக்குதான் பேசுறது? நம்ம என்னைக்குதான் பேசுறது? கியாமத்துல தான் பேசிக்கணும். கியாமத்துல தான் பேசிக்கணும். முதல்ல முந்தி பேசணும். முந்தி பேசுவோம். ஒரு 4 நாள் காணோமா போன் போட்டு விசாரிப்போம். என்னங்க 4 நாள் காணோம்? ஜமாத்து வச்சிருக்கிறாங்களா பள்ளியில? 27 மடங்கு நன்மை அதிகம்னு சொல்றாங்க இல்லையா? தனியா வீட்டுல தொழுவுறதுக்கும் ஜமாத்துல தொழுவுறதுக்கும் 27 மடங்கு அதிகமான நன்மை. எதுக்கு அது தெரியுமா? எதுக்குன்னு சொல்லி, ஜமாத்துன்னு சொன்னா இங்க வந்து பரஸ்பரம் நம்முடைய சுக நலவுகளை துக்கங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக வேண்டிதான். 4 நாள் வரல, ஜமாத்தா தொழுதுகிட்டு இருக்க நம்ம ஒரு ஆளை பார்த்தா 4 நாளா வரல, போன் போட்டு கேட்கணும், என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு? இல்ல கொஞ்சம் முடியல. இந்த முடியலன்னு சொல்லி எப்ப தெரியும் நமக்கு? முடியல நம்ம ஜமாத்துக்கு வந்து போறவங்களா இருக்கணும். அப்போ ஒரு ஆள் குறையும் போது நமக்கு தெரியும். வரலையவங்க ஃபஜ்ருக்கு வரலையே, என்ன ஆச்சு? டெய்லி வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அவங்கள விசாரிக்கணும், நலம் விசாரிக்கணும், அவங்களுடைய கஷ்டத்துல அவங்களுடைய நலவுகள்ல நாம பங்கெடுக்கணும். அதுக்காக வேண்டிதான் ஜமாத்துல 27 மடங்கு நன்மை. ஜமாத்துல 27 மடங்கு நன்மை. வர்றீங்க, ஒருத்தர் புதுசா இருக்கிறார், எந்த ஊருங்க நீங்க, என்ன திடீர்னு உங்களை இன்னைக்கு பாக்குறேன்னு, யார் நீங்க? இல்லைங்க இந்த மாதிரி வந்த, பர்ஸு காணோம். அப்படியா, சரி வாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டு அவர் சாப்பிட விருந்தோம்பல். பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க எல்லாரும், பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க எல்லாரும். ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், பர்ஸை மிஸ் பண்ணிருப்பாரு, எல்லா போனுக்குன்னு எல்லாம் போயிடுச்சு. பள்ளிவாசல் புதுசா இருக்கிறீங்க, அவர் பார்த்து கேட்கணும் என்னன்னு சொல்லி. புதுசா இருக்காருன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது. என்னங்க யாருங்க நீங்க, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அவருக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அதுக்குதான் ஜமாத்து. புரியுதா? அதனால எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியவர்களாக, எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக, நம்மளால காசு பணங்களால நன்மை செய்ய முடியாவிட்டாலும் நம்முடைய புன்னகையினால் நன்மை செய்வோம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.